எனக்கென்ன ஏலக்கா உனக்கென்ன ஊருகான்னு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. பாருங்க, வெள்ளிக்கிழமை எந்த தேதியில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த பேப்பர்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணேன். 7ஆம் தேதி வருது போல். 7ஆம் தேதி கலைஞரோட நினைவு நாளும் கூட. ஸோ இதில் என்ன அப்படின்னா, கேலண்டருக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த டேட்டில் கிடையாது. ஸோ இது ஒரு மியர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மட்டும்தான். அண்டு விஜயோட கடைசி படத்தில் போய் அழுதுட்டு வந்தாங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் பாருங்கள், ஸ்டாலின் சார் எப்படி சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் பஞ்சாங்க கேலண்டருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஹாய் டு ஆல். ஆக்சுவலாக எனக்கு அரசியல் பேசுறது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அதிகம் இல்லை, 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று, 10-11 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று. அண்ட் எனக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயமும் அவ்வளோதான். இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க, எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஜஸ்ட் கீப் வாட்சிங் எவ்ரி ஒன் ஸ்டாக். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த கேலண்டர், அந்த கேலண்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கேலண்டர் எனக்கு வேணும்னு கேட்டப்போ ஒருத்தங்க மூலயமா இந்த கேலண்டர் தான் கிடச்சிது. இவங்க ஃபோட்டோ அது கேலண்டரா இல்லை இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஆல்பமானு தெரியல. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 7 மாசமா இதில் தேதி கிழிச்சிட்ருக்கேன். எனக்கு அப்போல்லாம் தோணலை. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு என்னன்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ கிண்டல். பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் கயிறு கட்டியிருக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்கல்ல. அப்போ பெரியாரோட கொள்கைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கைக்கும் கேலண்டருக்கும் என்ன சம்மந்தம்? அதுலேயும் சரி, கேலண்டரில் ஃபோட்டோ போடுறீங்க ஓகே, அந்த பர்டிகுலர் டேட்டில் கேலண்டரோட எந்த டீட்டெயிலுமே கிடையாது அப்படின்னா அப்படி என்ன விளம்பரம்? இப்போது இன்னார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் டினோட் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது. அதெல்லாம் அரசர் காலத்தில் கிமுலேருந்தே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த விளம்பரம் பண்ணுற அளவுக்கு நல்ல விஷயமும் சரியான விஷயமும் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த விளம்பரத்தில் மட்டுமே இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவங்க டிஎம்கேயோட தோல்விக்கு என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் நிறைய இருக்கு, ஆனால் எனக்கு பர்டிகுலராக திருச்சியை மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த திருச்சி சென்னை ஹைவேல கட் பண்ணி உள்ளே போனோன்னா திருப்பட்டூர்னு ஒரு ஊர், அதில் பிரம்மர் கோயில். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இவங்களோட கட்சி ஃபோட்டோ போஸ்ட் ஒன்று இருக்குது. அது போர்டு அது நல்லா அழகாக எஸ்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. வெயில் புயல் மழை காற்று எதுக்குமே அஞ்சாது, அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா சில வீடுகள் தகரத்துலேயும் தென்னங்கீத்துலேயும் தார்பாய் சொல்கிறாங்கல்ல, அதில் தான் வீடு இருக்குது, அதில் தான் மக்கள் வாழறாங்க. வெயில் புயல் மழை காற்று எல்லாத்துலேயும் கஷ்டப்படணும். ஸோ இந்த போர்டு அந்த வீடு இதை ரெண்டுத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணுறவங்க யாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அண்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஜயோட தாவேக்காவோட ஆட்சி ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி, ரீல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரியல் ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி உங்கள் காலத்தில் தான், உங்கள் பொற்காலத்தில் தான் இருந்திருக்கு. 4 தகரத்தை சுற்றி வச்சு மக்கள் வீடுன்னு ஸ்டிக்கர் எழுதி ஓட்டி வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா இன்ஸ்டாவில் படி போட்டுட்ருக்குறீங்க. இஃப் இட்ஸ் ஸோ, நீங்கள் அதை தான் நம்புறீங்கன்னா ஒரு ஓப்பன் சேலஞ்ச். நான் ஒரு சாதாரண பப்ளிக், நீங்கள் வாழையடி வாழையாக வளர்ந்துருக்கிற ஆலமரத்தோட பெருங்கட்சி தலைவர் நீங்கள். ஸோ ஒரு ஓப்பன் சேலஞ்ச், அ சிம்பிள் டேர், அ வெரி சிம்பிள் டேர் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் அண்ட் காமன் சிவிலியன் டு த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஆஃப் தமிழ்நாடு. ஒன்றுமே இல்லை, ஒரு வீடியோ லைவாக அந்த ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு வீடியோ உங்கள் விளம்பர போர்டுக்கு நேராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்து போங்க. நீங்கள் இதை ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நடக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படியே நடந்து போய் அந்த வீடுங்க இருக்கிற ஏரியாவில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அது பக்கத்தில் நின்று வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லேயும் ட்வீட்லேயும், அதாவது ட்விட்டர் அதுலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் டாஸ்க்கு. ஒருவேளை உங்களால் முடியல, என்ன தான் ஜிம்முக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே மூப்பின் காரணமாக எனக்கு சர்க்கரை இருக்குது உப்பு இருக்குன்னா உங்கள் பையன் உதயநிதியை அனுப்புங்க. இல்லை அவருக்கு பாத்ரூம் போனால் அவசரம் வர முடியாதுன்னு சொன்னால் உங்கள் பேரன் இன்பநிதியை அனுப்புங்க. யாராக இருந்தாலும் சரிதான். இதுலேருந்து இந்த இடம் லைவாக நின்று வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணணும். உங்கள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பொற்கால ஆட்சியில் எங்கள் விளம்பர போர்டும் வாழ்ந்த மக்களோட வீடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஓப்பன் சேலஞ்ச் என்னன்னா, இப்படி ஒரு போஸ்ட்டை நீங்கள் போட மாட்டீங்க, நான் ஓப்பனாக சேலஞ்ச் வைக்கிறேன். பார்ப்போம் நான் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு. ஆனால் எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் இதுலையாவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, போராட்டம் பண்ணுறீங்கல்ல, விவசாயிகளுக்கு நலன் கருதி போராட்டம் பண்ணுறீங்க, விவசாய கடனை ரத்து பண்ணலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, விவசாயிகளை ஏன் கடன் வாங்க விட்டீங்க உங்கள் பொற்கால ஆட்சியில்?
ஸோ அந்த டவுட்டுக்கு யாராவது பதில் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் தேர்ட் ரீசன் வந்து உங்களோட தோல்விக்கு வந்து காமராஜர் அவரோட தோல்விக்கு வந்து காமராஜராக இருக்கிறதுனால காரணம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் காங்கிரஸோட இந்தி திணிப்பு, மாநிலங்கள் மீதான ஹிந்தி திணிப்பை மக்கள் எதிர்க்க நினைச்சு அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்திய காங்கிரஸுக்கும் தமிழக காங்கிரஸுக்கும் வேற்றுமை தெரியாம காங்கிரஸை நிராகரிக்கிறேன்னு ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க போல. ஸோ காங்கிரஸோட நிராகரிப்போட இணைச்சேதம் தான் காமராஜரோட தோல்வி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கொலட்ரல் டேமேஜ். ஆனால் இந்த கொலட்ரல் டேமேஜ் தான் உங்கள் கட்சி வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான பேஸ்மெண்ட்டாக அமைஞ்சுது. அண்ட் வந்துட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த், இப்போ விஜய், காமராஜர் இவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க தான். ஆனால் உங்கள் கட்சி ஜெயிச்சதுக்கு காரணம் மக்களுக்கு சென்ட்ரல் காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சென்ட்ரல் காங்கிரஸுங்கிறதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் வச்சுட்டீங்க. ஏன்னா இதுதான் உங்க தாரக மந்திரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பு. இந்த சென்ட்ரல் காங்கிரஸ்ங்கிற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யார் வந்தாலுமே அவங்கள எதிர்க்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க போற திட்டங்கள் எல்லாமே மாநில அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்க ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக சென்ட்ரல் காங்கிரஸை நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மறைச்சிட்டு அதை உங்கள் தாரக மந்திரமாக மாற்றி நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு இருந்திருக்கிறீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச பிற்பாடு. ஏன்னா ஒரு பக்கம் என்னோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் எனக்கு வந்து பிஜேபியோட சனாதன கொள்கையில் உடன்பாடு இல்லை தான். ஆனால் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவங்க ஒர்க்கெல்லாம் என்னை வந்து சேரணும். பிகாஸ் ஐ ஹவ் பேட் CGST. ஸோ அது எனக்கு வந்து சேராத அளவுக்கு என்னோட வரி பணத்தை விரயம் பண்ணியிருக்கிறீங்க. இதை தெரிஞ்சனா உங்களுக்கு ஓட்டு போடல. அப்போ இதை மாதிரி இந்த தெரிஞ்ச மித்த பேரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ஃபைனல் ரீசன் வந்துட்டு முத்துவேலுங்கிற ஸ்டிக்கர். யார் அந்த முத்துவேல்? ஆக்சுவலாக அரசியல் அனுபவம் இல்லாததை ஒரு குறைன்னு சொல்றீங்கன்னா அரசியலே இல்லாத ஒருத்தரை பற்றி ஏன் பேசணும்? மைக்கு கொடுத்து மேடை ஏற்றி உங்களை பேச சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்கள் ஃபேமிலி பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த முத்துவேல் நீங்க சொல்றீங்களே ஓயாம முத்துவேல்னு. ஸோ இந்த முத்துவேலை பற்றி தமிழக அரசியல் ஏட்டில் என்ன இருக்கிறது நாங்க தெரிஞ்சு அது முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. அண்ட் இந்த தமிழ்நாட்டில் கூட நீங்க ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி சொன்னா அப்படிப்பட்டவங்க, அப்படி சொன்னா இப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ தங்களுக்கு தெரியாத வார்த்தை ஒன்றும் இல்லை. இந்த 2 வார்த்தையில எந்த வார்த்தை சரியான வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு முத்துவேலின் பணி என்ன தமிழக அரசியலில் இருந்திருக்கு. அண்டு இப்போ இருக்கிற ஜென்சிக்கு வந்துட்டு கருணாநிதி ஒரு திணிப்பு, எனக்கு முத்துவேல ஒரு திணிப்பு. அண்ட் தேவையில்லாததை மக்கள் திணிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு மற்றவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதில் பலன் அடைந்தது அறிஞரும் கலைஞரும் தான். அண்ட் இப்போ ஒரு கூட்டம் வரப்போகுது, ஸ்டாலின் என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் வரப்போகுது. அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கூட்டத்துக்கு அந்த ஜென்சி அவங்க அந்த ஜெனரேஷன் பேர் வாட் எவர் மேபி, அது வந்து இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, சிக்மா, மேக்மா எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்டாலினோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். ஸோ இதை திணிக்க நினைச்சா உதயநிதி தோற்கடிக்கப்படுவார், இன்பநிதி தூக்கி எடுக்கப்படுவார். இது என்னோட ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. பாய்.